சுடுகின்ற நிலவு பர்ன் அவுட் சிண்ட்ரோமோட எபிசோட் நம்பர் 10ஓட பார்ட் 2 பார்க்க போகிறோங்க. இதுதான் ஃபைனல் எபிசோடோட ஃபைனல் பார்ட்டு. இது வரைக்கும் எதெல்லாம் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீரா வந்து கோச்சிட்டு போயிருப்பார். கான் வந்து மறுபடியும் சமாதானப்படுத்த வந்திருப்பார். ஈவன் பீம் வச்சும் கூட அந்த டேட்டாவை வந்து எரேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் முடியாமல் போயிருக்கும். அதுக்கப்புறம் அவனும் ஃபெட்டப் ஆகி வீட்டுக்கு வந்திருப்பான். அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே இதுதான் விதின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ மறுபடியும் வந்து கான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் அவனை பார்க்குறக்கா. 2 பேத்துக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இப்போ வந்து ஜீராவோட ரூமில் வந்து காமிக்கிறாங்க. இதுலேருந்து எபிசோட் வந்து பார்ட் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஜீரா வந்துட்டு என்னதான் திட்டியிருந்தாலும் லவ் பண்ண பையன் இல்லை, மனசு கேட்கல. வந்து மறுபடியும் கீழே வந்து பார்க்குறான். நம்ம கான் வந்து காரில் வந்து தூங்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு காரில் வந்துட்டு எட்டி பார்க்கும்போது நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சோடனே என்ன ஆகுது, பைபிளை மேலே போனோன்னே, ஏன்னா அவர் தூங்கும்போது எந்த ஒரு ஹார்ம்லெஸ்ஸாக இல்லாமல் அவரையே மறந்து அவர் ஒரிஜினலாக வந்து தூங்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் இவனுக்கு பார்த்தோன்னே எப்பவுமே இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ல. அதனால் பைபிளாக டக்கு டக்குன்னு அவன் ரூமுக்கு போகிறான். அவன் பாட்டுக்கு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு என்ன பண்ணுறான், அவன் வந்து இந்த நடத்திட்டு இருக்கக்கூடிய ஆர்ட் கேலரிக்கு போகிறான். அங்கே போனால் அங்கே இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து பேக் பண்ணி வெளியே கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த இதெல்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சனால அந்த அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இந்த பெயிண்டிங்கெல்லாம் ஏலம் எடுத்து அந்த மாதிரி ஏலம் எடுத்தவங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறமா பெயிண்டிங்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து கொஞ்சம் பரவாயில்ல, முதல்ல இருந்ததுக்கு எவ்வளவோ தேவையில்ல அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இது பண்ணுறாங்க. பார்த்துட்டு இங்கே இருந்துட்டு ஜீரா வந்து காலையிலே, என்னடா இது காலையிலே இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது ஜீரா வந்து அழுகிற நிலமையில இருக்கா. பார்த்துட்டு இவ போயிட்டு ஹே ஜீரா அப்படிங்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியே நம்ம ஜீரா பொல பொல பொலன்னு கண்ணுலேருந்து தண்ணியாக கொட்டுது. நான் வந்து கானோட பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அவனால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம இங்கே ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகிறான். ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டாக ரெண்டா இந்த மாதிரி என்னால் சுத்தமாக முடியல, அதனால தான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படிங்கும்போது, சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த கேலரிக்கு பின்னாடி ஒரு இந்த ப்ரைவேட் பிளேஸ் இருக்கும்ல, அங்கே போய் உட்காந்துட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அடுத்தது என்ன பண்ணணும், எங்கே போகணும் ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது இங்கே இருந்துட்டு சொல்கிறான். சரி நான் உனக்கு ஒரு ஐடியா தரட்டுமா? ஆல்ரெடி வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆர்ட் எல்லாமே ஓரளவுக்கு சேல் பண்ணிட்டேன். இனி வந்து கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோ, ஒரு வருஷம் வந்து டைம் கூட எடுத்துக்கோ. உனக்கு தோணுனது எல்லாமே வரைஞ்சிட்டு வா. அதில் எது மாஸ்டர் பீஸ் இது எல்லாமே சரி, நான் உனக்கு விற்று கொடுக்குறேன். ஏன்னா அதுலேருந்து ஒரு விஷயத்தில் நீ ரொம்ப ஃபெட்டப் ஆகியிருக்க, இப்போ தான் ஹார்ட் பிரேக்கில் இருக்கா இல்லையா? அதுலேருந்து நீ வெளியே வரணுன்னா கண்டிப்பாக வேற ஒரு விஷயத்துலேருந்து நீ உன் முழு மனசையும் போட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு தெரியும் கான் வந்துட்டு அவர் தான் உன்னோட இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ கொஞ்சம் யோசிச்சுக்கோ சரியா? உன்னோட ஃபோக்கஸ் எல்லாமே வெளியே கொண்டு வரக்கு தான் நீ பார்க்கணும். எப்படி இது ஃபைனல் எது பார்க்கணும் அப்படிங்கிற மட்டும் தான் யோசிக்கணும். நீ டைம் எடுத்துக்கோ, 1 இயர் டைம் கொடுக்குறேன், நீ நல்லா யோசிச்சுக்கோ அப்படிங்கும்போது நம்ம ஜீரோ இருந்துட்டு சரி நான் என்னோடய எஃபர்ட்ஸை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடுறாங்க. உடனே வந்துட்டு அவன் வந்துட்டு நம்ம பீம்க்கு கால் பண்ணுறான். பீம்க்கு கால் பண்ணிவிட்டு உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சுக்குங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் உங்கள்கிட்டருந்து தேவைப்படுது. என்ன அப்படிங்கும்போது பீம் கேட்கும்போது, இந்த மாரி நான் உங்கள்கிட்ட ஒரு ட்ராயிங் கொடுத்தேன்ல, அது கொஞ்சம் எனக்கு கடனாக கொடுக்க முடியுமா? ஏன்னா இந்த எக்ஸிபிஷன் வருது, அதில் வந்து நான் ஷோகேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பர்ன் அவுட் பாரை வந்து காமிக்கிறாங்க. அங்கே ஜீராவும் இங்கும் வந்து போகிறாங்க. சரி எப்பவும் போல் எங்களோட ட்ரிங்க்கு தான் அப்படின்னோடனே, சரி நீ பீமை மீட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீரா கேட்கும்போது, இங்கே இருந்துட்டு இல்லை நீங்கள் 2 பேரும் ஏதோ ப்ரைவேட்டாக பேசுவீங்க, நான் ஏன்ப்பா உங்களை தொந்தரவு பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கான். இப்போ போயிட்டு ஒரு டேபிள் உட்காந்துக்கிறான். நம்ம இங்கே அதுக்கப்புறம் நம்ம பீம் வந்து உள்ளே வராரு. வந்தோடனே நீ கூட கேட்டிருந்தீல்ல இந்த ட்ராயிங்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவன் கொடுக்குறான்.
இவனும் வாங்கிட்டு அவன் ஃப்ரெண்டு கூட வந்திருப்பான். அவன் போயிட்டு இவங்க கூட உட்காந்துக்குவான். 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படியும் இவங்க 2 பேரும் பேசுனாங்கன்னா போதும் சாமி அப்படிங்கிற ரேஞ்சில். ஏன்னா மனசு விட்டு பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருமே 2 பேத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சரி பேசட்டும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கல கரெக்டாக அவன் ட்ராயிங்கை வாங்கிட்டு பீம் கொடுக்குற ட்ராயிங்கை வாங்கிட்டு ஜீரா கீழே வச்சிருப்பான். அந்த ட்ராயிங் அந்த சார்ட் ஃப்ளாஸ்கில் தான் அவன் கொண்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி என்ன இது நார்மல் எங்களோட ட்ரிங்க்கு தான் அப்படின்னோன்னே, அவங்களுக்கு அந்த மாக்டெயில் நம்ம அந்த பார்டெண்டர் வந்து வச்சு குடுக்குறாரு. குடுத்ததுக்கப்புறமா டக்குனு நம்ம காணுன்ட்டு உள்ளே வராங்க. "இங்கே பாரு உன் கூட கொஞ்சம் பேசணும். நீயும் நானும் மட்டும் பேசணும். டக்குனு வெளிய வா" அப்படிங்கும்போது, "இல்ல இந்த ட்ரிங்க் பீம் கிட்ட சொல்லும்போது பீம் வந்து சொல்றான். இந்த ட்ரிங்க் வந்து நான் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வெளிய வரேன்" அப்படிங்கும்போது, "இந்த கிளாஸ் காலியாகட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீம் சொல்றாங்க. உடனே வந்துட்டு என்ன பண்றாரு, டக்குன்னு பாதி எடுத்து குடிச்சிட்டு கீழ தூக்கி வீசிர்றாங்க. இப்போ என்ன காலியாச்சுல வெளிய வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, நம்ம கானும் பீமும் வெளிய போறாங்க. அப்புறம் கான் தான் சொல்லிட்டு இது பண்றான். "இங்க பாரு சில விஷயத்துல இன்னைக்கு முடிச்சே ஆகணும் நம்ம 2 பேத்துக்குள்ள. சரியா? சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ எங்கிட்டருந்து ஜீராவ எடுக்காத" அப்படிங்கும்போது, "யோவ்! அவன வந்து ஃபர்ஸ்ட்டு நான் தான்யா மீட் பண்ணேன். எங்க நடுவுலக்குள்ள தான் எங்க 2 பேத்துக்குள்ள நீ தான் வந்து அவன நீ தான்யா என்கிட்டருந்து சுட்டா போட்டு போன. அதாவது திருடிட்டு போன. அவன் என்னோட ஆளு" அப்படின்னு சொல்லிட்டு பீம் அடிச்சுக்கிறான். அதே மாரிமா நம்ம கானும் வந்துட்டு சொல்றான், "இல்ல அவன் என்னோட ஆளு. நீ தான் வந்து எங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனைய இப்போ இது பண்ணோன்னே, நீ அவன வந்து மறுபடியும் வந்துட்டு தூக்கி என்கிட்டருந்து பிரிக்க பார்க்குற" அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்ல அவன் என் ஆளு, என் ஆளுன்னு சொல்லிட்டு சரி வா ஒத்தைக்கு ஒத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இதுல என்ன ரொம்ப மோசம்னா 2 பேரும் வந்து சுத்தமா முடியல. என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கும் ஓடி வரான். அந்த அவன் ஃப்ரெண்டும் ஓடி வரான். அப்புறம் யாருன்னு உனக்கு தெரியுமா உனக்கு? அப்படிங்கும்போது, அப்பதான் வந்து ஜீரா சொல்றா, நான் தான் சொன்னேனே இதுதான் கான் அப்படிங்கும்போது, எது இவன் தான் கானா? ஏன்னா அவன் ஃப்ரெண்டுக்கு தான் வந்து ஆல்ரெடி அவன் வேலைய விட்டு தூக்கிட்டான்னு சொல்லிட்டு சரியான காண்டுல இருப்பான்ல. இவன் தான் கானா? இரு அப்படின்னா நான் பீம் பக்கம் தான். பீம் மச்சான் நான் விட்றாதடா அடிடா என்னோட சார்பையும் சேர்த்து கும்மா குத்து குத்துடாங்கிற ரேஞ்சு 2 பேரும் அடிதடி போயிட்டுருக்காங்க. அப்போ ஜீரா பாட்டு பேனு தான் நின்றுருக்கா. எங்க அப்பவும் சொல்றான், "டேய் போய் அந்த சண்டைய விலக்கி விட்றா" அப்படிங்கும்போது, "ஆ எது நீ அடிக்காதீங்க அடிச்சுக்காதீங்க நான் சொன்னா மட்டும் உனக்கு என்ன கேட்டுறவா போறானுங்க. அடிச்சிட்டு இருக்கானுங்கல்ல அடிச்சு முடிக்கிட்டு இரு. அப்புறமா போய் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம்" அப்படிங்கும்போது அடிச்சதுல நம்ம பீம் வந்து ஆல்மோஸ்ட் வின்னருங்கிற ரேஞ்சில் ஆயிடுது. நம்ம கான் வந்து க்ளீன் போல்ட் பயபுள்ள கீழேயே படுத்துட்டான். அதுக்கப்புறம், "இங்க பாரு சொல்றத கேளு. என்னோடதுக்குள்ள 0க்குள்ள நீ வந்துராத" அப்படின்னு சொல்லிட்டு போவான். "அத எப்புட்றா அப்படி சொல்லலாம்ன்னு" சொல்லி கொக்கா மவனேன்னு சொல்லிட்டு நம்ம கான் வந்துட்டு பீம் மூஞ்சில மறுபடியும் ஒரு குத்து குத்து விட்டுர்றான். பாவம் அவன் அடி வாங்கிட்டு, "என்ன மச்சான் பரவாயில்ல வா போலாம்ன்னு" சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு பீம கூப்பிட்டு போறான். அதுக்கப்புறம் ஏன்னா எந்த ஒரு பைஸ்ல நம்ம 2 பேரும் ட்ராங்கிற மாரி தான் ஆயிடுச்சு இல்லையா? கடைசியில ஒரு குத்து குத்திட்டான்ல. அதுக்கப்புறம் பயபுள்ள மறுபடியும் க்ளீன் போல்டு தான் படுத்துட்டான். அதுக்கப்புறம் வரான். ஜீரா வந்துட்டு, "இரு என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட சொல்லிட்டு போறான். "இவ்ளோ இத அடி வாங்கிட்டு என்னைக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? திரும்பி திரும்பி வர்றீங்க. கிளம்பி போங்க. எனக்காக எங்கேயும் வெயிட் பண்ணாதீங்க" அப்படிங்கும்போது, இதை கொஞ்சம் நிறுத்திட்டு என்னையும் தொந்தரவு பண்றத நிறுத்திட்டு உங்க வேலைய போய் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா சொல்லும்போது, அ நம்ம கான் வந்து சொல்றாரு, "நீ என் கூட வந்துர்றேன்னு சொல்லு. எல்லாத்தையும் நான் நிறுத்திடுறேன். சரியா? அது இதுன்னு யாரையும் நான் தொந்தரவும் பண்ணவும் போறதில்ல. சரியா? அதனால நீ என் கூட வந்துரு" அப்படிங்கும்போது, ஜீரா வந்து சொல்றான். ரொம்ப உடைஞ்சு போய் சொல்றான். "உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்னால சுத்தமா முடியல. ஏன்னா நீங்க உங்கள நம்பி நான் ஒரு இதா சொல்லியிருக்கேன். நான் உங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். லவ்வரும் கூட. ஆனா எல்லாமே நான் குடுத்த இன்ஃபர்மேஷன வச்சு ஒரு இத உருவாக்கி அதையும் என்னால ஏத்துக்க முடியல. அதிலேருந்து இப்ப தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு மறுபடியும் நீங்க இப்ப வந்துட்டு பீம போட்டு அடிச்சிருக்கீங்கும்போது, எச்சா தான் இதாகுது. தயவு செஞ்சு நீங்க தொந்தரவு பண்ணாம இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிர்றான். போனக்கப்புறமா அ அந்த இடத்துல வந்து இது பண்ணிடுறாங்க. அது ஏற்கனவே வந்துட்டு நம்ம பீம் வந்துட்டு அந்த ட்ராயிங்க வந்து வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணாம தான் இருந்திருப்பான். இவன் கால் பண்ணி சொன்னங்க அப்புறமா தான் கொண்டு வந்து தாங்க அப்படிங்கும்போது தான் அந்த ட்ராயிங்கே ஓப்பன் பண்ணி பார்ப்பான். பார்த்துருப்பான். அதை வந்து பீம் வந்து நெனச்சு பார்த்துட்டு வரான். இன்னைக்கு தான் ட்ராயிங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோம்ல. ஆனா அவன எந்த ஒரு அப்ரிஷியேட்டும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, மறுபடியும் அவனுக்கு ஜீராக்கு வந்து கால் பண்றா. நான்
உண்மைய சொல்லணும்னா இன்றைக்கி தான் உன்னோட ட்ராயிங்கே நான் பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் அப்படிங்கும்போது அவன் இழுக்கும்போதே புரிஞ்சிருச்சு. என்னைய கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீராவும் சொல்லிடுறான். சரி இதுக்கு மேலே அந்த பையன ஏதாச்சும் தொல்லை பண்ணோன்னா இவ்வளோ டென்ஷன் ஆயிருவான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவங்க வேலைய பார்த்துருக்காங்க. கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம இங்கோட ஆர்ட் கேலரியில தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜீரா வந்துட்டு நம்ம பீமை வரைஞ்சது, அது போக இன்னொரு பெரிய ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து சென்டரில் வச்சுருப்பாங்க. அந்த மாஸ்டர் பீஸ் என்னன்னு சொல்லி கேட்டா, நம்ம கானும் ஜீராவும் வந்துட்டு தான் இன்டிமேசியில் இருந்த மாதிரி தான் அந்த இமேஜே இருக்குது, அந்த போர்ட்ரேட்டே இருக்கும். என்னாகும் நம்ம பீம் வந்துட்டு வருவாங்க. ஜீரா வந்துட்டு கேட்பேன் என்கிட்ட, "ஏதாச்சும் என்னோடய ட்ராயிங் ஏதாச்சும் செட்டில் ஆச்சா? ஏதாச்சும் ஒன்று பார்த்து கொடு" அப்படிங்கும்போது, வேணா அங்கே ஒரு ஆள் வருது, அந்த ஆள்கிட்ட கேளு, உன் மொத்த ட்ராயிங்கும் சேர்த்து அவரே வாங்கிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பீம்பா சொல்லும்போது, "ஏ நீ வேற போடி" அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம ஜீரா சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த ட்ராயிங்கை தான் பார்த்துட்டு, "உன்னோட மாஸ்டர் பீஸ் எங்கே இருக்குது?" அப்படிங்கும்போது, அங்கே தான் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ட்ராயிங்கெல்லாம் பார்த்துட்டே பேசுகிறாங்க. இது மாரி இந்த ட்ராயிங்கெல்லாம் நல்லாயிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். எனக்கு வேலை கிடச்சிருச்சு. நான் ஒர்க் போயிட்டுருக்கேன். இப்போ எல்லாம் எனக்கு ஓகேங்கிற மாரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சொல்லும்போது, ஜீரா வந்து சொல்றான். ரொம்ப நீங்க வேலை கிடச்சதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க அந்த மாஸ்டர் பீஸ் மெயினா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் காமிக்கிறாங்க. காமிக்கும்போது அந்த இதில் கீழேலாம் நிறைய வித்தியாசமான பூக்கள் இருக்குது. இந்த பூக்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது, ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் இது குறிக்குதுப்பா அப்படிங்கும்போது, சரி அப்படின்னு சொல்லி ஆனால் மோஸ்ட்லி உனக்கு இன்ஸ்பிரேஷன் எப்போவுமே வந்துட்டு கான் மட்டும்தான் இருந்திருக்கான்ல அப்படிங்கும்போது, ஆமாம். நானே அவரை வந்து மறக்கணும்னு நினச்சாலும், மறக்கணும்னு நினைக்க தான் அவரை ரொம்பவே நான் அதிகமாக வந்து நினச்சிக்கிட்டே இருக்கேன் என் லைஃப்பில். அதுதான் எனக்கு அவரை வந்து இன்னும் கடந்து வர முடியலை அப்படிங்கும்போது நம்ம பீம்க்கு புரிஞ்சிருது. சரி இனி நம்ம நங்கூரத்தை போடுறதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. இது வந்து ஆழ்கடலாக போயிடுச்சு. நம்ம போட்டாலும் நம்ம தான் சேர்ந்து அதை பொத்துக்கிட்டுன்னு அதுக்குள்ளே தான் விழுகணும்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. சரி இந்த ட்ராயிங் வந்து வித்துருச்சா உன்னோடது அப்படிங்கும்போது, இல்லை என்னோடய 1 வருஷம் உழைப்பு நான் அந்த இதுக்காக தான் செல்லறதா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி என்னோடய ட்ராயிங்கை வந்து நீங்கள் போர்ட்ரேட் பண்ணீங்கல்ல அது எங்கேன்னு சொல்லிட்டு பீம் கேட்குறாங்க. வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ராயிங்கை போய் காமிக்கிறேன். ரொம்பவே நல்லா வரைஞ்சிருக்க. ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீ நிரூபிச்சிட்ட அப்படிங்கும்போது, ரொம்பவே தேங்க்ஸ். நான் தான் சொன்னேன்ல, நீ ரொம்பவே அமேசிங்கான பர்சன். உனக்குள்ள நிறைய திறமை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறான். சரி நான் ஒரு செல்லர்கிட்ட உன்னை கூப்பிட்டு போகிறேன் சரியா? உன் ட்ராயிங்கை பேக் பண்ணு அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ட்ராயிங் பேக் பண்ணிவிட்டு போகிறாங்க. எங்கேன்னு பார்த்தா நம்ம கான் வந்துட்டு அவன் பழைய சைல்ட்ஹுட் ஹுட்டில் வந்து வீட்டில் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? ஒரு 4 ஃப்ளோர் இருக்குது. கீழே வந்து கார்மெண்ட்ஸ் கம்பெனியாக இருக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் வந்துட்டு ஆஃபீஸாக இருந்திருக்கு. 4த் ஃப்ளோரில் தான் வந்துட்டு அவன் வீடு இருந்திருக்கும். அந்த வீட்டுக்கெல்லாம் போய் கூட மழை பெஞ்சு இல்லை அதெல்லாம் ரெனோவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பான் இல்லையா? அதெல்லாம் ரெனோவேட் பண்ணியிருப்பான். சரி இங்கேயே நில்லு நீயே அப்படின்னு சொல்லிட்டு கீழே நம்ம ஜீரா நிற்க வச்சுட்டு நம்ம பீம் வந்துட்டு மேலே போகிறான். போய் பார்க்கும்போது எப்பவும் போல தான் அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் ஒயர் எல்லாம் வச்சு என்னமோ அந்த கோந்து ஒட்டிகிட்ருப்பான்ல. உண்மையாக மறந்துருச்சு. நான்லாம் லேபெல்லாம் போனால் கூட்டத்தோடு நின்று வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா என்னன்னு சொல்லி கேட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பண்ணுற பொண்ணுப்பா சரிங்களா? அதனால் யாராச்சும் இந்த எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். அந்த பெரிய எலக்ட்ரோட் இருக்கும். அதை தீயில வச்ச மாதிரி வச்சு அந்த இதெல்லாம் சிப்புக்கெல்லாம் நம்ம வைப்போம். இவ்வளோதான் எனக்கு தெரியும். அந்த மாதிரி வேலையை தான் அவன் மறுபடியும் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் மூஞ்சில ஒரு துளி கூட சந்தோஷமே இருந்திருக்காது. என்னாகும் நம்ம பீம் போய் நிற்கும்போது நம்ம பீம் வந்துட்டு அப்படியே நக்கலாக முன்னாடி நின்றுட்டு கேட்குறான், ஏன்யா நீ பணத்திலேயே குளிக்கிற ஆனால் என்ன மூஞ்சியில் ஒரு துளி சந்தோஷம் கூட இல்லையே அப்படிங்கும்போது காந்துட்டு கேட்குறான், அப்போ என்ன சொல்லு எதுக்காக வந்திருக்க சொல்லு அப்படிங்கும்போது,
"ஓ! என் சொல்லு பீம்" அப்படிங்கும்போது, "ஓ! என் பேரெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? சரி இருக்கட்டும், சந்தோஷம் தான். சரி உன்னைய பார்க்கறக்காக ஒரு ஆள கூப்பிட்டு வந்திருக்கேன்" அப்படிங்கும்போது, அவங்களோட டிராயிங் உன்கிட்ட செல் பண்ணணும். அதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, அ கானுக்கு வந்து புரிஞ்சிருது. டிராயிங்கே அப்படின்னா கண்டிப்பா 0வா தான் இருக்கும்னு நினைச்சு கான் வந்து கெஸ் பண்ணிடுறான். சரி இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணணும் பீம் அப்படிங்கும்போது, எனக்கு தெரியல. ஆனா பண்ணணும்னு தோணுச்சு. சரியா? ஏன்னா நீ ஃப்ரெண்டா போய் தொலைஞ்சிட்டியல்ல. என்னதான் எதா இருந்தாலுமே. நீ உன் லைஃப பாரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வெயிட் பண்ணிட்டுருக்கான். நான் கீழ போயிட்டு உன்ன மேல அனுப்புறேன். டிராயிங்க நீயே பார்த்துக்கோ. அந்த டிராயிங்க வரைஞ்சவனையும். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். ஆ ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கும்போது, பேசி தீர்த்துக்கும்போது எதுவுமே அந்த இடத்துல ஸ்மூத்தா போயிரும் இல்லையா? அது உண்மையான நட்பா இருக்கலாம், உண்மையான காதலா இருந்தாலும் சரி. அது அந்த அன்புங்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இருக்கிறதா இருக்கலாம். மத்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, எதுவுமே பேசி தீர்க்காதது எதுவும் கிடையாது இல்லைங்களா? கீழ நம்ம பீம் போனோனே நம்ம ஜீரா வந்து டிராயிங்கோட நின்றுருக்கான். டக்குனு வந்துட்டு நம்ம ஜீராவ வந்து பீம்க்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. நல்லா ஒரு டைட் ஹக் குடுக்குறான். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே பிடிச்சுக்கிறான். ஏன்னா, அ விட்டு குடுக்கறது மட்டும் தான் கா காதல்னு இல்ல இல்லைங்களா? விலகி நிக்கிறது கூட காதல் இல்லைங்களா? அந்த இடத்துல அதுதான் தலைவன் பண்றான். ச்சே! என்னா மனுஷன்யா! அப்படிங்கிற ரேஞ்சில தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா, மறக்காம நம்ம பீமோட ஃபேக்ட்ட வந்து உங்ககிட்ட சொல்லணும். கடைசியா சொல்றேன். அது அடிஷனல் ஃபேக்ட். சரி இப்ப நம்ம கதைக்கு வருவோம். வந்துட்டோன்னே, "சரி நீ மேல போ" அப்படிங்கும்போது கான் இருக்காங்க அப்படிங்கும்போது, அ சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜீரா போறான். இந்த மாரி நான் டிராயிங்க செல் பண்ணணும் அப்படிங்கும்போது, சரி ஃபர்ஸ்ட்டு டிராயிங் ஓப்பன் பண்ணி காமிங்க அப்படின்னோனே டிராயிங்க வந்து விரிச்சு இது பண்றான். பேஸ்ட் பண்றான். அந்த ஆல்மோஸ்ட் அந்த இதில வந்து பாதி ரூமுக்கே ஃபில் ஆகுற மாரி தான் அந்த பெரிய டிராயிங்கா வரைஞ்சிருக்கான் பயபுள்ள. எம்மா பெரிய போஸ்டரு அப்படிங்கிற ரேஞ்சில தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது பண்ணோன்னே கேட்குறான். இந்த பெர்சன் 2 பேர் யாரு? இங்க எதுக்கு இத்தன பூக்கள்? என்னென்ன ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பூக்களா இருக்கு அப்படிங்கும்போது சொல்றான். ஸ்கான் வந்து கேட்கும்போது ஜீரா வந்து சொல்றான். இதில இருக்கிறது அ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டும், அப்புறம் ஆர்டிஸ்ட்டோட இன்ஸ்பிரேஷனும் ஒருத்தரு. இவங்க 2 பேத்தோடது தான். எந்த அளவுக்கு லவ்வா இருந்தாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான். அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைவா பயவுல பேசுது. சரி அந்த பூக்கள பத்தி கேட்டனே அப்படிங்கும்போது, இந்த ஒவ்வொரு பூக்களும் சரி, ஒவ்வொரு ஃபீலிங்ஸ குறிக்குது. அதாவது அ என்னதான் நம்ம பிரிஞ்சிருந்தாலும் சரி, என்னைய பார்க்கறக்காக இந்த 1 வருஷத்துல நீங்க 277 தடவ வந்து பார்த்துருக்கீங்க. அந்த 277 தடவையும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஃபீலிங்ஸோடயே நீங்க வந்திருப்பீங்க. மேபி ஒர்க் டென்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனா, அங்க வரும்போது கம்ப்ளீட்டா உங்கள நீங்களே மறந்து தூங்கிட்டு இருந்தீங்க ஹார்ம்லெஸ்ஸா. அத பார்த்து இன்ஸ்பயர் ஆனப்போ வரைஞ்ச பூக்கள் தான். அந்த இடத்துல 277 பூக்கள் இருக்கும். அப்படிங்கும்போது ட்ரா பண்ணியிருந்தேன் அப்படிங்கும்போது, அதுவும் வித்தியாசமா ஏன்னா நீங்க ஒவ்வொரு தடவ ஒவ்வொரு ஃபீலிங்ல வந்திருப்பீங்க. அதனால தான். ஆனா சில டைம் நான் வந்து காருக்குள்ளேயே வந்துட்டு, உங்க நெத்தியில கிஸ் பண்ற அளவுக்கு நான் வந்துட்டு, ஆனா நான் திரும்பி வந்திருப்பேன். ஏன்னா நீங்க எனக்கு நீங்க பண்ண ஏற்படுத்தின காயத்தோட வலி அத விட அதிகமா இருந்துச்சு. அதனால நான் வந்துட்டேன். அப்படிங்கும்போது, நம்ம கானுக்கு அப்படியே கண்லேருந்து படபடன்னு தண்ணி வந்துருது. அச்சச்சோ! பையன இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டோமோ! ஆ இருந்தாலும் சரி எவ்வளோ வேலைன்னு நீங்க சொல்லவே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் வந்து கேட்கும்போது, ஜீரா வந்து சொல்றான். 277 தடவ வந்து என்னைய பார்த்துருக்கீங்க. ஓகே. நான் எப்பவும் நீங்க குடுக்குற விலைய விட 277 தடவ அதிகமான விலைய குடுத்தா தான் இந்த டிராயிங்க நான் தருவேன் அப்படிங்கும்போது, பயபுள்ள கான் வந்துட்டு, இதுக்கு மேல எப்படி தலைவா அப்படிங்கிற இதில வந்துட்டு தலைவன் எந்திரிச்சு வந்துட்டு சொல்றான். கண்டிப்பா. ரொம்பவே அதிகமாவே குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன கிஸ்ஸிங்கு தான், கசகசா, கொசகொசா தான். அதோட அந்த கம்ப்ளீட் எபிசோடே முடியுது. பர்ன் அவுட் சிண்ட்ரோம் சிலிண்டர் நிலவோட எபிசோடும் முடியுது. அ என்னடா இது 10 எபிசோடு எப்படி போச்சுன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கும் அப்படித்தானே? பீமோட ஃபேக்ட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நம்ம பீம் தலைவனது ஆல்மோஸ்ட் ஒரு 2 சீரிஸ் வந்து இப்போ வரைக்குமே வந்து வந்திருக்கு. நெறைய ஆன்கோயிங் இருக்குது. அதில ஃபர்ஸ்ட்டு சீரிஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் வந்து ஸ்ட்ரெய்ட்டா இருந்திருப்பாரு. அந்த கேரக்டர் வந்து ஸ்ட்ரெய்ட் கேரக்டரா இருந்திருக்கும். அதனால ஆப்போசிட் ஜெண்டர வந்து லவ் பண்ணியிருப்பாரு. அதுவும் வந்து புட்டுக்கும்.
கடைசியில தலைவன் இப்போ எப்படி கடைசியாக தலைவன் வந்து வேறு லெவல் மாஸ் பண்ணிட்டாருங்கிற ரேஞ்சில் தான் அதுலேயும் முடிஞ்சிருக்கு. சரி நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லவ் தான் செட் ஆகலை, சரி நம்ம சேம் ஜெண்டர் இது போய் பார்க்கலாம் பிஎல்காச்சும் போகலான்னு பார்த்தா அதுலேயும் புட்டுக்குச்சு. ச்சே, நினச்சி பார்க்கவே கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் சீரியஸ்னாலும் சில கருத்துக்களெல்லாம் வச்சு அவரோட கேரக்டரை வச்சு சும்மா வேறு லெவல் தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆல்ரெடி வந்துட்டு அன்ஃபர்காட்டன் நைட் மறக்காத இரவுகள் வந்து போயிட்டுருக்கு. அந்த சீரிஸோடதும் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன் கூடிய சீக்கிரத்தில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா.